விஜய் டிவி ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. கைஸ், நான் வந்து இந்த பிக் பாஸ் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன். நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். ஸோ அதில் ஏதாச்சும் கான்டென்ட் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக இந்த பிக் பாஸ் ரிவ்யூஸ், மீம்ஸ், பிக் பாஸ் சம்மந்தமான பர்சன்ஸு, ஸோ ஓவராலாக எனக்கு நிறைய நியூஸ் வந்து கேதர் பண்ணிட்டே இருப்பேன். ஆனால் என் யூடியூப் சேனலில் வீடியோஸ் போட மாட்டேன். நான் ஒரு லூஸ், அது வேறு விஷயம். பட் நான் இந்த வீடியோவில் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த பிக் பாஸ் சீசனில் வந்து ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப அன்ஃபேராக படுது. அரோராவை வந்து டைட்டில் வின்னர் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமாக பொசிஷனிங் பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. இது எங்கே கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, நேற்று வந்து ஒரு ஃப்ராட் வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா மத்தியானம் ஒரு 3 மணி வரைக்கும் அரோராக்கு மட்டும்தான் காலே போச்சு. இந்த ஃபோன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்களா ஓட்டு, அதில் அரோராக்கு மட்டும்தான் காலே போகுது. இப்போ சபரி விக்ரமுக்குலாம் கால் பண்ணிட்டு, என்னடா ஃபோன் சுவிச் ஆஃபாக இருக்குது, சரி இந்த நம்பருக்கு கால் பண்ணுவோம் அப்படின்ட்டு சபரிக்கு இல்லை விக்ரமுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அரோராக்கு கால் பண்ணுவாங்களா யதார்த்தமாக என்னென்னு பார்க்குறக்கு. அப்போ அரோராக்கு தானே அது ஓட்டு ரெஜிஸ்டர் ஆகும். இது டெக்னிக்கல் இஷ்யூ ப்ரோ அப்படின்னா கூட, டெக்னிக்கல் இஷ்யூ முதற்கொண்டு எப்படி அரோராக்கு சாதகமாக இருக்குது, வினோத் எப்படி கரெக்டாக அந்த மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அது என்னமோ நிறைய இடிக்குது. இந்த ஒட்டுமொத்த சீசனே நிறைய அன்ஃபேரான விஷயங்கள் கலந்த ஒரு சீசனாக தான் எனக்கு தெரியுது. அரோரா மட்டும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அதை கன்ஃபார்மே பண்ணிடலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த இஷ்யூ உங்களுக்கும் இருந்துச்சா? இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் யார் டைட்டில் வினர் ஆனால் ஓரளவுக்கு ஜஸ்டிஸ் சர்வ்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அரோரா தான் வின்னரா? நடத்துங்கடா.